சார், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலையின் டெல்லி முதல் பயணம் வந்துட்டு பின்னணியில் வந்துட்டு பல விதமாக பேசப்பட்டு வருகிறது. சார், உங்க கருத்து என்ன? டெல்லிக்கு போயிருக்கிறாரு, பிரதமரை பார்க்க சென்றிருக்கிறார். அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கலான்றாங்க, இல்லை வேறு மாதிரியாகவும் தகவல்லாம் பேசப்பட்டு வருகிறது. சார், உங்க கருத்து? ஒரு ஆட்டினுடைய கழுத்துல திரு அண்ணாமலை அவருடைய பெயரை எழுதி அந்த கருத்தை அறுப்பது என்பது அண்ணாமலையை வெட்டுவோம் என்று சொல்வதற்கு இணையானது. இது ஒரு பகிரங்கமான மிரட்டல். இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. வெற்றி பெறாத காரணம் பாஜக வளர்ந்து கொள்வது. நான் ஏன் மற்றவர்களை சொல்ல வேண்டும்? நாங்கள் வளர்ந்து விட்ட காரணத்தினால, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நடுவில் யாரும் இல்லாத இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால அதிமுக பலம் இழந்திருக்கிறோம். மேலும் இதை நாங்கள் சிறப்படுத்துவோம், மேலும் இதை பலப்படுத்துவோம். வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் கண்டிப்பாக கட்டமைப்போம். அந்த கூட்டணியுடைய ஆட்சி தான் 2026 வரும். ஓகே, தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் சொல்லி நீங்க குரல் கொடுத்திருக்காரு. சார், இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் நாம கேட்பது, நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்களோடு கூட்டணி வைத்ததால்தான் தோற்றுறது சொன்னீர்கள். இன்னைக்கு எப்படி நீங்க தோத்தீங்க அதை சொல்லுங்க. எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறோம். யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோல்வி பெறுகிறார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அதனால இது நாங்கள் தோல்வியாகவே கருதவில்லை. உண்மையிலேயே படுதோல்வி அடைந்திருப்பது அதிமுக. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கு. TNS 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலையின் டெல்லி முதல் பயணம் வந்துட்டு பின்னணியில் வந்துட்டு பல விதமாக பேசப்பட்டு வருகிறது. சார், உங்க கருத்து என்ன? பல விதமா பின்னணியில் பேசுறாங்க. அதாவது பல விதமா அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கலான்றாங்க, இல்லை வேறு மாதிரியாகவும் தகவல்லாம் பேசப்பட்டு வருகிறது. சார், உங்க கருத்து என்ன? டெல்லிக்கு போயிருக்கிறாரு, பிரதமரை பார்க்க சென்றிருக்கிறார். இன்று பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மிக முக்கிய கூட்டம், அதற்காக சென்றிருக்கிறார். இதுல என்ன இருக்கு? இன்னும் ஓகே, பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படலாம்னு சொல்றாங்களே மத்திய அமைச்சரவையில். வழங்கினா சந்தோஷம் தானே. ஓகே சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வர ஒரு வீடியோ சார். கோவையில் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வந்துட்டு திமுகவினர்னு சொல்கிறாங்க, இல்லை மர்ம நபர்கள்னு சொல்கிறாங்க, ஆட்டை வந்துட்டு சின்ன குட்டியாட்டை வந்து வெட்டினது வந்துட்டு எப்படி சார் பார்க்குறீங்க? அது கிருஷ்ணகிரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விவரம் என்று நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. திமுக மற்றும் திகாவை சேர்ந்தவர்கள் அதில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2 நாட்களாகியும் இதுவரையிலும் அது குறித்து அரசாங்கம், காவல்துறை நடவடிக்கை எடுக்காது இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு ஆட்டினுடைய கழுத்தில் திரு அண்ணாமலை அவருடைய பெயரை எழுதி அந்த கழுத்தை அறுப்பது என்பது அண்ணாமலையை வெட்டுவோம் என்று சொல்வதற்கு இணையானது. இது ஒரு பகிரங்கமான மிரட்டல். இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. ஆனாலும் தமிழகம் ஒரு வன்முறை காடாகி கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு கொண்டிருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் குறிப்பாக சிறுவர்களை அதில் பேச வைத்து அவர்களுக்கு விஷத்தை கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை அவர்கள்ட்ட ஊட்டி தேவையில்லாமல் அவர்களை தூண்டி விடுவது என்பது மிக மிக தவறானது. நாம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களை உரிய சட்டத்தில், அதாவது இது போன்று நடுவு ரோட்டில் இது போன்ற செய்தது, அதே போல குழந்தைகளை தூண்டி விடுவது, வெறுப்பை விதைப்பது என்பதெல்லாம் தவறானது. இதற்காக இதற்குள்ளாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இன்னும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது. இல்லை, இதன் மட்டும் இல்லை, தொடர்ந்து நடைபெறக்கூடிய சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்காம தானே சார் இருக்காங்க. இந்த எடுக்க வேண்டும். அதுதான் திமுக, அதுதான் திராவிட மாடல். இருந்தாலும் இப்போ அவங்க தான் வந்துட்டு சொன்ன மாதிரியே 40-40 ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்காங்களே சார், இதை எப்படி பாக்குறீங்க சார்? சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களோ? இல்லை, அதாவது அரசியல் சூழ்நிலைகள் அது போன்று இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இது நாள் வரையில திமுக, அதிமுக என்கிற கட்சிகள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தன. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 3வது ஒரு அணி அல்லது கட்சியாக மிக வீரியமாக எழுந்து நின்றிருக்கிறது. இன்றைக்கு திமுகவினுடைய வெற்றியையும் அதிமுக தோல்வியையும் நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம், பாஜக நிர்ணயம் செய்திருக்கிறது. அதனால தான் திமுக இவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது. பாஜகவினுடைய அந்த ஒரு சக்தியோடு நாங்கள் களத்தில் குதித்ததுனால
திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுக அதனால் தோல்வி பெற்றிருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் கள நிலவரம் தமிழகத்தில். இல்லை, தமிழகத்தில் அந்த அதிமுக வந்துட்டு 0, அதாவது ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாமல் இருக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? தலைமை சரியில்லைன்றீங்களா? இல்லை கிளவு ஏற்பட்ட வெற்றி பெறாத காரணம் பாஜக வளர்ந்துள்ளது. நான் ஏன் மற்றவர்களை சொல்ல வேண்டும்? நாங்கள் வளர்ந்து விட்ட காரணத்தினால, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 2 கட்சிகளுக்கும் நடுவில் யாரும் இல்லாத இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால அதிமுக பலம் அடைந்திருக்கிறது. தனித்து போட்டியிட்டது பாஜக சாதகமா இருக்கா சார் தமிழகத்துல? உறுதியாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உறுதியாக மிகப்பெரிய பயன், மிகப்பெரிய பலன், சாதகம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 11.2 விழுக்காடு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகள் சராசரியாக என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். சில தொகுதிகளில் பல தொகுதிகளில் 30% அளவுக்கு பெற்றிருக்கிறோம். அதனால் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு மக்களிடையே எங்களுடைய சின்னத்தை கொண்டு சென்று சேர்ந்திருக்கிறோம். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் தெருவில் இறங்கி வேலை செய்திருக்கிறார்கள். இதுவரையிலே இல்லாத அளவுக்கு அதிகமான தொண்டர்கள், நிர்வாகிகள் அங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான பிரச்சாரம் நடந்தேறி இருக்கிறது. மக்களிடையே நேரடியாக சென்றிருக்கிறோம். அது மாதிரி இதுவரையில் இல்லாத அளவிற்குன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 விஷயத்தை சொல்லலாம். அந்த அளவிற்கு மிக எழுச்சியோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம். இருந்தாலும் 3ஆம் இடம் தான் சார் தமிழகத்தில் கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு நாள்ல எதுவுமே நடந்துடாதுல்ல. நீங்க 3வது கட்சியே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? இவங்க யாரு நோட்டா தானே அப்படின்னு சொன்னாங்க. இவங்க யாரு 3% இருந்தாங்க. வேற கட்சியே இல்லையே. திமுக அதிமுகவை தாண்டி வேறு கட்சியே இல்லை எனும் பொழுது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். இப்போ 2027 தேர்தலுக்கான அந்த நிலைப்பாடு எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்துல பாஜக இன்னும் கூட்டணி வலுப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி மிக சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகிறது. ஆல்ரெடி நாங்கள் நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். மேலும் இதை நாங்கள் சிறப்படுத்துவோம், மேலும் இதை பலப்படுத்துவோம். வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் கண்டிப்பாக கட்டமைப்போம். அந்த கூட்டணியுடைய ஆட்சி தான் 2026 வரும். அதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடுமா சார்? உறுதியாக இருக்கும். ஏனென்றால் அதற்குண்டான திசையிலே நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். ஓகே சார். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பாஜக இடையே வந்து மோதல் போக்கு வந்து தொடங்கியிருக்கே சார். மூத்த தலைவர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து வெளியே வந்தது காரணமே வந்துட்டு அண்ணாமலை தான் சொல்றாங்களே, இது இப்படி பாக்குறீங்க சார்? அஇஅதிமுகவினர் தான் கடந்த தேர்தலில் அவர்கள் தோற்ற பிறகு அவர்கள் சொன்னது என்னன்னா, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் தோற்றோம் சொன்னாங்களா இல்லையா? இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம் ஓப்பனாக சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க. அப்போது இவனு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னார், SDPI கான்ஃபரன்ஸில் பேசினார். அப்போது இந்த முறை பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஏன் தோத்தீங்க? அதை யார் சொல்லணும்? அவங்க விளக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்கு தான் அண்ணாமலை எங்கள் மீது வந்து தொடர்ந்து சார், நான் கேட்பது, பாஜகவுடன் கூட்டணி இருந்ததால் தான் தோற்றோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி இல்லாத போது ஏன் தோற்றீர்கள் என்பதுதான் கேள்வி. அதுக்கப்புறமா நீங்க வாங்க, யாரு என்ன சொன்னாங்க, அண்ணாமலை என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னால உதயகுமார் என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னால ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னால செல்லூர் ராஜு என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னால முனுசாமி என்ன சொன்னாரு, எல்லாமே நம்ம பேசுவோம், தவறு இல்லை. இது உண்மை டிராபிக் கிடையாது. நாம கேட்பது நீங்கள் என்ன சொன்னீர்கள், எங்களோடு கூட்டணி வைத்ததால் தான் தோற்றது சொன்னீர்கள், இன்னைக்கு எப்படி நீங்க தோத்தீங்க அதை சொல்லுங்க. அவ்வளவுதான் விஷயம். அதுவே மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தா நாங்க வெற்றி பெற்றிருப்போம், திமுக அந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்றாரு சார். சொல்லலாம். அதாவது அது நடந்திருந்தால், இது நடந்திருந்தால், அரசியல்ல நம்ம எதை வேணா யூகங்களின் அடிப்படையில் எப்படி வேணாலும் பேசலாம். நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி வச்சிருந்தோம் 1999 2004 அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு என்ன நிதர்சனம்? இன்னைக்கு இல்லை. அது நடந்திருந்தா இது நடந்திருந்தான்னு பேசுற அர்த்தமே இல்லையே. மீண்டும் ஒன்றிணைய விட்டு வாழை பிடிக்கக்கூடிய கதையெல்லாம் வேண்டாம். மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குமா சார்? கூட்டணி என்பது தேர்தல் காலத்துல வருவதுதான். அதனால கூட்டணி என்பது அந்தந்த கால சூழ்நிலைகளை பொறுத்து தான் அமையும் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். கூட்டணிக்கும் தினசரி அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால அதை ஒருவேளை கூட்டணியை வைத்து நாம் அரசு அமைத்தால் அதில் சில விஷயம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியை வளர்ப்பதற்குத்தான் எல்லாரும் முயற்சிப்பார்களே தவிர, நீங்கள் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அரசு அமைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அதனால் தேர்தல் வரும்பொழுது பார்ப்போம், அவ்வளோதான்.
ஓகே சார். தென்னிந்தியாவில் வந்துட்டு பாஜகவின் வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? குறிப்பாக வந்துட்டு கேரளா மாநிலத்தில் ஒரு சீட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தெலுங்கானாவில் வந்துட்டு ஆட்சி பிடிச்சிருக்காங்க கூட்டணியை வச்சு. அதே போல் கர்நாடகாவிலையும் வந்துட்டு முன்னிலையில் இருந்திருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் இந்த அந்த டிராபேக் எங்கே சார் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? கேரளாவில் நாம் இப்பொழுது கிட்டத்தட்ட 19 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவோட கட்சியோடு சேர்ந்து ஆட்சியை பிடித்திருக்கிறோம். தெலுங்கானாவில் பாதிக்கு பாதி இடங்களை நாம் பிடித்திருக்கிறோம். கர்நாடகாவிலையும் ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறோம். தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறோம். யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோல்வி பெறுகிறார் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அதனால இது நாங்கள் தோல்வியாகவே கருதவில்லை. உண்மையிலேயே படுதோல்வி அடைந்திருப்பது அதிமுக, தோல்வி அடைந்திருப்பது வாக்கு சதவீதத்தை குறைந்ததன் அடிப்படையில் திமுக. அதிக வாக்கு எண்ணிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்வது பாஜக வெற்றி பெற்றதாகத்தான் நான் கணக்கில் கொள்கிறேன். அவர்களும் அதே கடந்த அதிமுகவும் பார்த்தீங்கன்னா கடந்த வருட தேர்தலை பொறுத்து தானே இந்த வருடம் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க அந்த வெற்றி தானே கொண்டாடுறாங்களே சார். கொண்டாட போட்டோம். எனக்கு என்ன இருக்கு ஒன்றும் அவங்க தோத்துது யாரால அப்படின்றது தான் அவசியம். பல இடங்களில் நாங்கள் இந்த 60 வருடங்களில் நீங்கள் கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டு 2வது இடத்துல வந்ததா ஏதாவது ஒரு சில விஷயங்களை காணுங்க. எக்ஸப்ட் 2014 தவிர எதுவும் இல்லை. எப்படி சார் இப்போ கோயம்புத்தூரில் இப்போ பாஜக வந்து ஒரு 7 தொகுதியில் வந்து 2ஆம் இடம் பிடித்திருக்கு சார். குறிப்பாக வந்துட்டு கோயம்புத்தூர், அதாவது அதிமுக கோட்டையாக வந்து கருதப்பட்ட இடத்துலையும் வந்துட்டு அதிமுக 3ஆம் இடம் தான் சென்றிருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் அப்போ அதிமுகவுடைய செல்வாக்கு குறைகிறது என்றுதான் அர்த்தம். அது அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற இடத்துல 2ஆம் இடத்துல அதிகமாக இருக்காங்கல்ல சார், அது சார் ஏற்கனவே அவர்கள் தான். நான் தான் ஓப்பனாக சொன்னேன், திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகள் மிக பெரிய கட்சிகள். அப்போ பல இடங்கள்ல அதில் பாதி இடங்கள்ல பிஜேபி 2வது இருக்கிறது என்று சொன்னால் பெரிய விஷயம் தான். ஓகே சார். தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் சொல்லி நீங்கள் குரல் கொடுத்துருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் அவ்வளோதான். இல்லை இவ்வளோ நாளாக மௌனம் காத்துட்டு இப்போ தொடர்ந்து இப்போ நீட்டை ஒழிக்க அரசியல்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அதை அவங்களுடைய அரசியல் தான். நீட்டு தேர்வில் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? தமிழக மாணவர்களை இவர்கள் மதிப்பு குறைவாக பேசுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு சார். எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு. அவர் இந்த அரசியல் சூழ்ச்சிக்காக அந்த மாதிரி பேச. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய நிர்பந்தத்துக்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இவங்களுக்கு பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அதனால அவங்க அதை செய்கிறாங்க. தனியார் பள்ளிகள் மீண்டும் கோழிப்பண்ணை பள்ளிகள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கல்வி வியாபாரமாகிவிட்ட காரணத்தினால இதை சொல்கிறார்கள், செய்கிறார்கள். அவ்வளோதான் அவசியம். ஓகே சார். இப்போ முன்னதாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர் வந்துட்டு 400க்கு 4 வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார் சார். இப்போ கடந்த ஆண்டை காட்டிலும் இப்போ வந்துட்டு குறைவாக தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன காரணம் சார்? நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன். வருடம் எழுதுகிறோம். 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில சமயம் 100 மார்க் வாங்கும்போது நான் தான் முதல் மாணவன். பிறகு 80 மார்க் வாங்குறேன், அப்பயும் நான் தான் முதல் மாணவன். அதுக்கப்புறமா 60 மார்க் வாங்குறேன், அப்பயும் நான் தான் முதல் மாணவன். எனக்கு தான் எல்லாருமே நான் பாஸ், அவங்க ஃபெயில் ஆனவங்க ஐயோ நான் பாரு 60 மார்க் வாங்கிட்டாங்கன்னு சொல்வது என்பது வியப்பாக இருக்கிறது. நான் தான் முதல் மாணவன் என்பதில் 3வது முறையாக முதல் மாணவனாக நான் வெற்றி பெற்றிருக்கேன். ஆனால் சோர்வடைய மாட்டோம். இந்த 60 மறுபடியும் 80 ஆக்கணும், 100 ஆக்கணுன்றதுல மறுபடியும் தீவிரமாக. ஆனால் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறவங்க முதல் மாணவனை பார்த்து பேசுவது என்பது வியப்பாக இருக்குது. இல்லை, எதிர்கட்சி அந்தஸ்தில் வந்திருக்காங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லை அப்படின்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சார் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவங்க எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கத்தினர், கரெக்டா? அவங்க இல்லைன்னா அப்படின்ற கேள்வி கேட்குறீங்களே. திமுக இல்லைன்னா 232 வந்திருக்குமா? இல்லை. காங்கிரஸ் இல்லைன்னா வந்திருக்குமா? மம்தா பானர்ஜி இல்லைன்னா வந்திருக்குமா? என்ன சமாஜ்வாடி இல்லைன்னா வந்திருக்குமா? நம்மளும் அதை கேட்கலாம்ல. சும்மா எதையாவது பேசணுமே பேசக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்ந்து 2004 அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலையும் கூட்டணி வைத்துத்தான் போட்டியிட்டோம். அது கூட்டணி மந்திரி சபை தான். 2014 கூட்டணி வைத்துத்தான் போட்டியிட்டோம். அதுவும் கூட்டணி மந்திரி சபை தான். மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. 2019 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தது. கூட்டணி வைத்துத்தான் போட்டியிட்டோம். அதுலேயும் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். இப்பயும் அதே மாதிரி தான்.
இதில் என்ன குழப்பம் யாருன்னு எனக்கு புரியாது. ஓகே சார். இப்போ 5 ஆண்டு வந்து இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே சார், அது அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பத்துக்குலாம் நான் ஏன் விருப்பம் சொல்லணும்? அவர்களுடைய வெறுப்பினால் ஏற்பட்ட ஒரு விருப்பு அது. நம்ம அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியா உருவாயிருக்கு சார். இப்போ பாஜக கொண்டு வர சட்டங்களுக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இது எப்படி சாத்தியமா இருக்கும் சார்? காங்கிரஸ் இப்பொழுதாவது தங்களுடைய நாங்கள் வலுவிழந்து விட்டோம் என்கிற காரணத்தினால வேண்டுமென்ற அவைக்கு வராமல் கூச்சல் எழுவது, அமளி செய்வதெல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படட்டும், நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஓகே சார். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியானோடனே பார்த்தீங்கன்னா, இந்த பங்குச்சந்தையில் முறைகேடு நடத்தியிருப்பதா பாஜக மீது வந்துட்டு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, பங்கு சந்தை என்பது ஒரு பெரிய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. ஆனால் பங்கு சந்தை என்பது ஒரு அரசு தன்னுடைய கொள்கையில ஸ்திரமா இருக்கும், இந்த அரசனுடைய ஆட்சியில நிர்வாகத்துல தொழில் நன்றாக இருக்கும் என்கிற அனுமானத்தின் பேர்ல வரக்கூடிய விஷயம். ஸோ அந்த கருத்து கணிப்பு வந்தபோது இதை மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். பியூஷ் கோயல் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இது வெளிநாட்டில் இருந்து முதலீடு செஞ்சாங்க, உள்ளூர்காரங்க விற்றாங்க அப்படின்றது அது வந்து ஒரு வர்த்தகம், அவ்வளோதான். அதை தாண்டி இதில் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. கடந்த 3 நாட்களாகவே அந்த ஒரு நாள் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்த அன்று இந்த குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது, இதெல்லாம் காரணமாக இருந்தது. அதன் பிறகு பங்கு சந்தை இப்பொழுது மிக ஸ்திரமாக ஆகிவிட்டது. இந்தியா கூட்டணியிலிருந்து இப்போ ஆம் ஆத்மி வந்து வெளியில வந்திருக்கேன் சார். என்ன காரணம்? வந்து இந்தியா கூட்டணி தொடர்ந்து கலைக்கப்பட்டு வருமா சார்? அப்படியே ஒரு நாள் அவங்க எப்போ ஒன்றா இருந்தாங்க, இப்போ வெளியே வருது, இப்பவும் ஒன்றா தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆலோசனை ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஏன் இவர் போகல, சிவசேனா உத்தவ் தாக்கரே போகல, அவ்வளோதான். இல்லை, இப்போ சட்டமன்ற தேர்தலுக்காக வெளியில வராங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற காரணங்களை கொண்டு அந்த ஆம் ஆத்மி வந்து வெளியில வருதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இது வந்து பொருந்தா கூட்டணி. இந்த இண்டி கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி, பல்வேறு முரண்பாடுகளை கொண்டது. மேற்கு வங்காளத்தில் எப்படி கம்யூனிஸ்டும் மமதா ஒன்றா இருக்க முடியுமா அப்படி சொல்கிறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும் மோதிக்குது, ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸும் மோதிக்கிறாங்க, ஆனால் டெல்லியில் ஒன்றா இருக்கிறாங்க. இது ஒரு முரண்பாடுள்ள கூட்டணி, இது இரட்டை நிலைப்பாடு உள்ள கூட்டணி. அதனால அது ரொம்ப நாள் நிற்காது, அவ்வளோதான். ஓகே சார். பாஜகவின் போட்டியா உத்தரப்பிரதேசம் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. சமாஜ்வாதி பார்ட்டி வந்து முன்னிலையில் போயிட்டு இருக்கு சார். என்ன காரணம் சார் அந்த தோல்வி? இது அரசியல் விளையாட்டு, இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு என்று கூட சொல்லலாம். எப்பொழுதுமே வெற்றி பெற்று கொண்டே இருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பல்வேறு விதமான மக்கள், பல்வேறு விதமான வாழ்க்கை முறை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பல மாநிலங்களில் இது போன்று நடந்திருக்கிறது. ஆனால் நாம் உறுதியாக இந்த பின்னடைவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன காரணம் என்பதை கட்சி கண்டறிந்து ஆய்வு செய்து உறுதியாக நாங்கள் எங்களை சரி செய்து கொள்வோம். ஸோ ஒடிஷாவில் வந்து இப்போ ஆட்சி பிடிக்க காரணம் வந்துட்டு பாஜக அந்த ஜெய்ஸ்ரீ ஜெகநாதர் அப்படின்னு சொன்னதான் காரணமா சார்? இல்லைங்க, அங்கே அது வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அதை வந்து அது மட்டுமே அல்ல, நீங்கள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக அல்லது 10 ஆண்டுகளாகவே மிக அதிக முக்கியத்துவம் அந்த மாநில முதலமைச்சர் வந்து பாண்டியன் என்பவருக்கு கொடுத்து கொண்டுதான். அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரே அது சண்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஜெய்பாண்டா தான் இப்போ 5 வருஷம் முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. இதற்கெல்லாமே காரணம் என்னவென்றால், ஒரு தனி மனிதனை நீங்கள் நம்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்காரு. ஓகே சார். இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் தொடர்ந்த உடனே அவர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் பாஜகவுக்கு. அக்னி வீரர் திட்டத்தை வந்து குறைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு சார். இந்த மாதிரி இப்போ பாஜக தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பாருங்களா கூட்டணியில்? நிதிஷ்குமார் இன்னைக்கு பேசும்பொழுது, பாராளுமன்ற கூட்டத்தில் பேசும்போது, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுவாங்க, அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கிறது. இதை தொடர்ந்து பேசவும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்.